ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் மட்டன் சூப் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் இந்த முறையில் ஏற்கனவே மட்டன் சூப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் எஸ்ன்னு டைப் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா இந்த மெத்தடில் குக் பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி அண்ட் டேஸ்டி கிச்சன். நம்ம கிச்சனில் நான் எங்கள் அம்மா கிட்ட கற்றுக்கிட்ட சில பாரம்பரியமான உணவுகள், அதோட எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். கண்டிப்பாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோஸ் அண்ட் அப்டேட் கிடைக்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். மட்டன் சூப்புக்கு 4 சின்ன வெங்காயத்தை அம்மியில் இடித்து வச்சுருக்கேன். 4 பல் பூண்டு இடித்து வச்சுருக்கேன். சின்ன துண்டு இஞ்சி, மல்லித்தூள் 3/4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. மிளகுத்தூள், மஞ்சள் தூள், ஜீரகத்தூள், சோம்புத்தூள், இது எல்லாமே 1/2 டீஸ்பூன் எடுத்து அம்மியில் நான் இடித்து வச்சுருக்கேன். மட்டன் 150 கிராம் அளவு எடுத்திருக்கேன். சின்னதாக ஒரு தக்காளி கையில் கசக்கி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 ஸ்பூன் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா மல்லியினுடைய தண்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் 1 எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி நான் குக்கரில் பண்ண போகிறதில்ல, மண் பாத்திரத்தில் ஸ்லோ குக் தான் பண்ண போகிறேன். மண் பாத்திரத்தில் நிறைய தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் மட்டன், அதுக்கப்புறமா துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, மஞ்சள் தூள் எல்லாத்தையும் போட்டு கலக்கி விட்டுட்டு நம்ம இடித்து வச்சுருக்க இஞ்சி, அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் எல்லாத்தையுமே இடித்து சேர்த்துனீங்க அப்படின்னா அதனுடைய மனமும் சுவையும் ரொம்ப நல்லாயிருக்கும். இடித்து வச்சுருக்க பூண்டு, கொத்தமல்லி தண்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகா, குழந்தைங்களுக்கு கொடுக்கறதா இருந்தால் பச்சை மிளகா இன்னும் காரம் கம்மியாக போட்டுக்கோங்க, இல்லைன்னா தவிர்த்துருங்க. 1 தக்காளி பழத்தை கையில் நல்லா கசக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திடலாம். இப்போ கலக்கி விட்டுட்டு நம்ம எல்லா பொடியும் சேர்த்திக்கலாம். சோம்புத்தூள் பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும், ரொம்ப வலுவலுன்னும் இல்லாமல் குறக்குறப்பாக அரைச்சிருக்கிறது. ஜீரகத்தூள், மல்லித்தூள், மல்லி அம்மியில் ரொம்ப நைஸாக அரைப்படாதுன்னு அது மட்டும் நான் பவுடர் போட்டிருக்கேன். மிளகுத்தூள் பாதி அளவு சேர்த்திக்கலாம். மிச்சத்தை சர்வ் பண்ணும்போது சேர்த்திக்கலாம். கல்லுப்பு, இது எல்லாத்தையுமே ஓப்பன் பாத்திரத்தில் 1லேருந்து 1.5 மணி நேரம் அளவுக்கு நம்ம குக் பண்ணிக்கலாம், மட்டன் வேகிற வரைக்கும். குக்கரில் பண்ணுறதை விட இந்த மாதிரி மிதமான தீயில் ரொம்ப நேரம் வச்சு நம்ம குக் பண்ணோம் அப்படின்னா அந்த மட்டனில் இருக்க சாரெல்லாம் இறங்கி ரொம்ப சுவையாக இருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. பாருங்கள், நம்மளுடைய மட்டன் சதைப்பகுதி, எலும்பு பகுதி எல்லாமே தனித்தனியாக வர்ற அளவுக்கு நல்லா குக் ஆயிடுச்சு. நீங்கள் எடுத்துருக்க மட்டனை பொறுத்து 1 மணி நேரம் இல்லை 1.5 மணி நேரம் ஆகும். மிதமான தீயில் இதே மாதிரி வச்சு குக் பண்ணுங்கள். இப்போ குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. மட்டன் பருப்பு எல்லாமே வெந்துடுச்சு. உங்களுக்கு பருப்பு சேர்த்த பிடிக்கல அப்படின்னா பருப்பு மட்டும் சேர்த்தாமல் மற்ற எல்லாமே இதே ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கடாயில் நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம். இதில் பட்டை, ஏலக்காய், லவங்கம் இதெல்லாமே போட்டு தாளித்து விட்டுக்கலாம். ஒரு பிரியாணி இலை, சின்ன வெங்காயம் ஒரு 4-5 வெங்காயம் நான் பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 காஞ்ச மிளகாய், இது போட்டு தாளித்தோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு நம்ம சாதத்தில் போட்டு பிசைஞ்சு கொடுக்கும்போதும் டேஸ்ட்டாக இருக்கும். பருப்பும் போட்டிருக்கோம், வெங்காயம் போட்டு தாளிக்கிறதுனால நல்லாயிருக்கும். தாளித்து விட்டதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா மட்டன் சூப், அதை இதில் கலந்து விட்டு நல்லா ஒரு கொதி வர அளவுக்கு கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்துனீங்க அப்படின்னா தான் இந்த சூப்புக்கு வாசமாக இருக்கும். ரொம்ப சளி இருக்கவங்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா சர்வ் பண்ணும் பொழுது 1/2 ஸ்பூன் அளவுக்கு பச்சை நல்லெண்ணெயை விட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அதுவும் சளியை குறைக்கும். நல்ல நெஞ்சு சளி அது எல்லாத்தையுமே குறைக்கும். குழந்தைங்களுடைய உடம்புக்கு ரொம்ப வலு சேர்க்கும். மட்டனுடைய சூப்பு நம்ம பருப்பெல்லாம் போட்டிருக்கறனால சூப் குடிக்காத குழந்தைங்களுக்கு கூட நம்ம சாதத்தில் போட்டு அப்படியே பிசைஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இந்த எண்ணெயில் ஒரு கொதி வந்துடுச்சு. நம்ம தேவையான அளவுக்கு மல்லித்தலை தூவிட்டு இறக்கிடலாம். சுவையான மட்டன் சூப் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இன்றைக்குள்ள டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில சமயம் நம்ம நான்வெஜ்ஜோ இல்லை பிரியாணியோ குக் பண்ணும் பொழுது கசப்பு லைட்டாக வர மாதிரி தெரியும். அது எதனால் அப்படின்னா நீங்கள் சேர்த்தக்கூடிய இஞ்சியை பொறுத்து இருக்கும். இஞ்சி சரியாக விளையலை அப்படின்னா கொஞ்சம் கசப்புத்தன்மை கொடுக்கும். ஸோ வாங்கும் பொழுதே நல்லா விளைஞ்ச இஞ்சியாக, நல்ல இஞ்சியாக பார்த்து குக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய டிஷ் ரொம்ப மணமாகவும் சுவையாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவை அறிந்திட சுவைத்து பாருங்கள். தேங்க்யூ.